காணொலியை கண்டு கொண்டிருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் ரேனா தமிழ்வாணன், எழுத்தாளர். காலையில பருப்பு கோலா உருண்டை குழம்பு செய்தேன். கொஞ்சம் சவாலா இருந்தது. அடுத்த மெனு கொஞ்சம் எளிதா எடுத்துக்கணும்னு பார்த்தேன். உண்மையிலே எளிதுதான் அது. இது எப்படின்னா, எதிர்பாராத விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னா ஒரு தொட்டுக்கு தான் நமக்குன்னு வச்சிருக்கோம். அப்புறம் வர்றவங்களுக்கு ஒரு கூடுதலா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா சட்டுன்னு தயார் பண்ணிடக்கூடிய ஒரு நல்ல அருமையான பொருள் இது. கேப்சிகம், அதாவது குடமிளகாய், அப்புறம் வேர்க்கடலை, இது ரெண்டையும் போட்டு செய்யக்கூடிய ஒரு எளிய வெஞ்சனம் என்று சொல்லப்படுகிற ஒரு தொட்டுக்காது. தாளிக்கிற சாமான் வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை வச்சிருக்கிறேன். இந்த வேர்க்கடலையை நாங்கள் என்ன பண்ணோம், தோல் உரிச்சு மைக்ரோ ஓவனில் வச்சுக்கிட்டோம். பொதுவாக வறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு இந்த குடமிளகாயை நறுக்கியாச்சு. இது வந்துச்சு பச்சை மிளகாய் தான், ஆனால் பார்க்க சிறப்பாக இருக்கு. இந்த வேர்க்கடலை எங்கள் தோட்டத்து வேர்க்கடலை என்பதை தகவலுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ முதல்ல தாளிக்கிற பொருள் எல்லாம் போட்டு வெங்காயம் வதங்கின பிறகு 2 காய்களையும் போட்டு எடுக்கணும். இந்த இதை மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை, ரொம்ப வேக விட்டுருவாங்க. பட் என்னை பொறுத்தளவில் கேப்சிகமாக கொஞ்சம் நெரிச்சு இருக்க மாதிரி வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால நான் சீக்கிரமா எடுத்துட்டு போறேன். அதனால இந்த ஒரு மெனுவை குடமிளகாய் வேர்க்கடலை பொரியல் தயார். இதுல நான் குடமிளகாய் ரொம்ப வேகாம பார்த்துட்டேன். கொஞ்சம் நெரிச்சுன்னு இருக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுபடிதான் நல்ல ஒரு அரைகுறையாக தான் வந்திருக்கு. சரியா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா, நான் இப்ப குடமிளகா மட்டும் கத்துக்கிட்டதா நான் நினைக்கல. இதுலயே காலிஃபிளவர், அப்புறம் வேற சில காய்கறிகளும், சௌச்சோ, இந்த மாதிரி வேற சில பொருளையும் சேர்த்து இதே மாதிரி பண்ணினோம். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேர்க்கடலை இன்னும் கொஞ்சம் நல்ல பொடியா அரைச்சு போட்டுட்டோம்னா இப்ப எனக்கு ஒரு 3-4 வகையான பொரியல் தெரியும்னு இப்ப அர்த்தம். அது வரைக்கும் 13 உணவு வகைகள் தயாரிச்சிருக்கிறேன். அதில் 1 தான் சுமாரான பேர் எடுத்தது, மற்றது 12ம் நல்ல மார்க் எடுத்தது. நீங்களும் முயன்று பாருங்க. இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி.